8th Standard, Unit 2, History, From Trade to Territory. இந்த லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Introduction. In the 15th century, Europe witnessed an era of geographical discoveries through land and sea route. 15வது செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த 15வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்ட்ரியில் யூரோப்பியன் காண்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் பண்ணாங்க. டிஸ்கவரி அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம போய் கண்டுபிடிக்கிறது, அதான் டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஜாகிரபிக்கல் டிஸ்கவரி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இடங்கள், நிறைய இடங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. மனிதர் போகாத இடங்கள், மனிதனுக்கு தெரியாத இடங்கள், அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. எது வழியாக? லேண்டு வழியாக போனாங்க, சீ ரூட்டில் போனாங்க, கடல் வழியாகவும் நில வழியாகவும் போயிட்டு வெவ்வேறு இடங்களெல்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க 15th செஞ்சுரியில். இன் 1498 வாஸ்கோ ட காமா ஆஃப் போர்ச்சுகல் டிஸ்கவர்ட் அ நியூ சீ ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா. 1498 வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, யூரோப்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கடல் வழியாக ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. The main motive behind those discoveries was to maximize profit through trade and to establish political supremacy. இந்த மாதிரி ஏன் இவங்க வந்து வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு நிலங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, மேக்சிமம் ப்ராஃபிட், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வியாபாரம் மூலயமா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சுப்ரமசி இருக்கணும், அந்த மற்ற நாடுகள் வந்து நம்ம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் சுப்ரமசி வேணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சாங்க. அதனால தான் வந்து கடல் வழியாக ரூட்ஸும் லேண்ட் ரூட்ஸும் வந்து கண்டுபிடிச்சாங்க. த ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா became effective after the conquest of Bengal. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்தியாவில். அதுடைய ரூல், அதுடைய அந்த நம்மளை ஆட்சி செஞ்ச இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெங்காலை எப்போ வந்து அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கைப்பிடிச்சாங்களோ அன்னிலிருந்து தான் வந்து அவங்களுடைய பவர் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில். த மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கம்பெனி இன் இந்தியா வாஸ் டெரிட்டோரியல் அண்ட் கமர்ஷியல் எக்ஸ்பான்சஸ். மெயினான ஒரு இது என்னென்னா, அந்த கம்பெனியில், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மெயினான ஆசை என்ன இந்தியாவில் அப்படின்னா, டெரிட்டோரியல், நிறைய இடங்களை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது. அப்புறம் கமர்ஷியலுடைய எக்ஸ்பான்ஷன், நிறைய அவங்களுடைய வியாபாரத்தை வந்து பரவலாக இந்தியாவில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்து தன்னுடைய அந்த ஆட்சி செய்கிற அந்த பவரை வந்து கொண்டு வந்தாங்க, எப்படி வந்து பரவலாக்கினாங்க நம்ம இந்தியாவில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பேட்டில் ஆஃப் பிளாசி 1757. பிளாசி அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது. எப்போனா 1757 நடக்குது. அலிவர்தன் கான், த நவாப் ஆஃப் பெங்கால், டைட் இன் 1756. பெங்கால் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு நவாப் அலிவர்தி கான் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் 1756 இறந்துட்டார். அண்ட் இஸ் கிராண்ட் சன் சிராஜ் உட் தௌலா அசண்டட் த ட்ரான் ஆஃப் பெங்கால். ஸோ இப்போ இவர் இறந்த உடனே என்ன பண்ணார், அவருடைய பேரன், கிராண்ட் சன்னான பேரன் இல்லையா, சிராஜ் உட் தௌலா அப்படிங்கிற அவருடைய பேரன் தான் வந்து பெங்காலுடைய த்ரானுக்கு வராரு. அடுத்த நவாபா அவர் தான் வந்து நியமிக்கப்படுறாரு. த பிரிட்டிஷ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி நியூ நவாப்ஸ் வீக்னஸ் அண்ட் அன்பாப்புலாரிட்டி சீஸ்டு பவர். ஸோ இப்போ பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய நவாப், ஸோ இவருக்கு பவர் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவருடைய வீக்னஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் வந்து ரொம்ப பாப்புலராக இல்லை அந்த இடத்துல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் இவர் என்ன பண்ணார், பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிராஜ் உட் தௌலா டிசைடட் டு டீச் தெம் a lesson by attacking over their political settlements of Calcutta. உடனே சிராஜ் உட் தௌலா கோவம் வரும் இல்லையா, நம்மளை யாராவது செய்யணும்னா கோவம் வரும். சொன்னால் இவர் என்ன நினச்சிட்டார், இந்த பிரிட்டிஷ்க்கு எப்படியாவது ஒரு பாடம் வந்து நம்ம கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கேல்கட்டாவில் தான் வந்து இவங்க செட்டில் ஆகிருக்கிறாங்க பிரிட்டிஷ் மக்கள். ஸோ அந்த கேல்கட்டாவில் இவங்க செட்டில் ஆகிருக்கக்கூடிய இடத்த போயிட்டு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிராஜ் உட் தௌலாவுடைய மெம்பர்ஸ். த நவாப் கேப்சர்ட் their ஃபேக்ட்ரி அட் காசிம் பஜார். காசிம் பஜார் அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி இருக்குது, அதை வந்து இவங்க ஃபேக்ட்ரி இருக்குது, அதை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. ஆன் 20 June 1756 ஃபோர்ட் வில்லியம் சரண்டர்ட் பட் ராபர்ட் கிளைவ் ரெக்கவர்ட் கால்கட்டா. 20 June 1756 என்ன ஆகுது, அந்த வில்லியம் ஃபோர்ட்டை வந்து இவங்க கைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. யார், பிரிட்டிஷ். ஏன்னா இப்போ அவங்க கேல்கட்டாவில் இருந்தவங்க செட்டில்மெண்ட்டில் இவங்க போய் போர் செஞ்சாங்க இல்லையா,
நவாபு. ஸோ அந்த ஃபோர்ட் வந்து இப்போ இவங்க கைக்கு வந்துருச்சு, சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல்கட்டாவை ரெக்கவர் பண்ணிடுறாரு, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மறுபடியும் கொண்டு போய்ட்றாரு. ஆன் 9 February 1757 a treaty of அலிநகர் was signed whereby சிராஜ் உத் தௌலா considered practically all his கிளைம்ஸ். ஸோ இப்போ February 9, 1756 என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க, அலிநகர் ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து சிராஜ் உத் தௌலா அவருடைய கிளைம்ஸ் எல்லாமே, தனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு. பிரிட்டிஷ் தென் கேப்சர்ட் சந்திரநாகூர் த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஆன் மார்ச் 1757. ஸோ இவங்களுக்குள்ள ட்ரீட்டி ஒப்பந்தம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணால், இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த செட்டில்மெண்ட், இப்போ ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து அங்கே செட்டில் ஆகி அவங்கள ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்களே, அந்த செட்டில்மெண்ட்டான சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்த வந்து கைப்பற்றுறாங்க பிரிட்டிஷ். எப்போ மார்ச் 1757. The Battle of Plassey took place between the British East India Company and the Nawab of Bengal and his French allies. ஸோ இப்போது பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்டை இது பண்ணாங்க இல்லையா, கேப்சர் பண்ணாங்க. அப்போது இப்போ பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்சு நாடு சார்ந்தவங்க, நம்மளுடைய நவாப் ஆஃப் பெங்கால், 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, போர் நடக்குது. 3 பேரும் சேர்ந்து போர் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபாட் ஆன் 23 June 1756. 23 ஜூன் 1756 இந்த போர் வந்து நடக்குது. த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ஃபோர்ஸஸ் அண்டர் ராபர்ட் கிளைவ் டிஃபிட்டட் த ஃபோர்ஸ் ஆஃப் சிராஜ் உத் தௌலா. ஸோ இந்த போரில் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அந்த ஹெட்டாக யார் வராங்கன்னா, ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் வராரு. அவர் என்ன பண்ணுறாங்க, சிராஜ் உத் தௌலாவை தோக்கடிச்சிட்றாரு. ஆஃப்டர் தி கொலாப்ஸ் ஆஃப் பெங்கால் த கம்பெனி கெயின்ட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வெல்த் ஃப்ரம் தி ட்ரெஷரி ஆஃப் பெங்கால். ஸோ இவரை தோக்கடிச்ச உடனே, சிராஜ் உத் தௌலா நவாப் ஆஃப் பெங்காலை தோக்கடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தொகைகள்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய நிறைய பணம் சொத்துக்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கைப்பற்றுறாங்க. எல்லாமே இவங்க இங்கிலீஷ் மக்களுடைய கைக்கு வந்துடுச்சு. அண்ட் யூஸ்ட் இட் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ். அங்கேருந்து அவருடைய அந்த நவாபுடைய ஆட்சியிலேருந்து எடுத்த அந்த மொத்த ட்ரெஷரியும், மொத்த சொத்துக்கள், பணம், ஜுவல்ஸ், அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எடுத்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, இன்னும் அதிகரிக்கிறாங்க, அவங்களுடைய பவர் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டாங்க. த பிகினிங் ஆஃப் தி பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஸ்வே ஓவர் இந்தியா மே பி ட்ரேஸ்ட் ஃப்ரம் தி பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ இவன் அந்த பிரிட்டிஷ் மக்களுடைய இந்த ஆட்சின்ற விஷயம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியிலேருந்து தான் தொடங்குச்சு. அவங்களுடைய பவர் வந்து அதிகரிக்க ஆரம்பித்தது வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் தான். இட் வாஸ் அ மோஸ்ட் டெசிசிவ் பேட்டில் தட் மார்க் த இனிஷியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ஃபார் தி நெக்ஸ்ட் 2 centuries. அங்கே ஆரம்பித்த அந்த போர், அந்த பவர், இவங்க நம்ம நாட்டை வந்து அடக்கி ஆண்ட அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு தொடர்ந்துச்சு. பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. பக்சர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1764 நடக்குது. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி இன் 1757, பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, த கம்பெனி வாஸ் கிராண்டட் அன்டிஸ்ரப்டட் ரைட் டு ஹேவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால், பீகார், ஒரிசா. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தானே ஜெயிச்சிச்சு இந்த போரில், பிளாசியுடைய போரில். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு முழு உரிமை கிடைக்கிது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, ட்ரேட் பண்ணுறதுக்காக, எந்த தடையும் இல்லாமல் பீகார், பெங்கால், ஒரிசா இந்த இடங்கள்ல அவங்களுடைய வியாபாரங்கள் வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இட் ரிசீவ் த பிளேஸ் ஆஃப் 24 பராங்காஸ் இன் பெங்கால். ஸோ 24 பர்கானாஸ் வந்து பெங்காலில் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. மிர் ஜாஃபர் 1757 to 1760 அந்த காலகட்டத்தில் இவர் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருக்கார். இந்த நவாப் ஆஃப் பெங்கால் ஹவவர் ஃபெல் இன்டு அரியர்ஸ். இந்த 24 பர்கானாஸ் வந்து இவர் கொடுக்க முடியாமல் அரியர்ஸ் வச்சுட்டாரு, கணக்கு வந்து வச்சுட்டாரு. அண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு அப்டிகேட் இன் ஃபேவர் ஆஃப் சன் இன் லா மிர் குவாசிம். அப்போ இவர் அந்த 24 பர்கானாஸ் வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டி இருந்ததுல, அதனால என்ன பண்ணாங்க, அவரை ஃபோர்ஸ் பண்ணி தன்னுடைய சன் இன் லான மருமகனுக்கு இந்த நவாப் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவியை வந்து இது பண்ணணும், ரிசைன் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த நவாப் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவியை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு, இப்போது அவருடைய மருமகன் மிர் குவாசிம் தான் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருக்கார். மிர் குவாசிம் சீடட் பர்ட்வான், மிட்னாப்பூர் அண்ட் சிட்டாகாங். ஸோ இவர் இப்போது இந்த மிர் குவாசிம் என்ன பண்ணுறாரு, இந்த 3 பிளேஸையும் விட்டு கொடுத்துட்றாரு, சரண்டர் பண்ணிடுறாரு இங்கிலீஷ் கம்பெனிக்கு. ஹி ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு மோங்கியார். ஏன்னா முர்ஷிதாபாத்லேருந்து தன்னுடைய கேபிட்டலை
மோங்ஹேர் அப்படிங்கிற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுறாரு. Mir Qasim soon revolted as he was angry with the British for misusing the deed takes. இப்போ இவருக்கு மிர் குவாசிங்க்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு பிரிட்டிஷ் காரங்க மேலே. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃப்ரீயாக பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃப்ரீ பாசஸ், டியூட்டி பாசஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கே டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் பண்ணும்போது அந்த பொருள் உண்டான டேக்ஸ் வந்து கட்டணும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இவங்களுடைய பவர்ஸை. அதனால பயங்கர கோவம் வந்துருச்சு இவருக்கு அவங்க மேலே. ஹவவர் ஹேவிங் பீன் டிஃபீட்டட் பை த பிரிட்டிஷ், he fled to Awadh where he formed a confederacy with சுஜாவுத்தௌலா அண்ட் ஷாம் ஆலம். ஸோ அவங்கள எதிர்த்து இவர் இது பண்ணும்போது, போர் பண்ணும்போது இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிடுச்சு. அப்போ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கேபிட்டல்லேருந்து ஆவாத் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாரு, எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, சுஜாவுத்தௌலாவோடையும் ஷா ஆலமோடையும் இப்போ இவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. கான்ஃபிடரன்சி அப்படின்னா கூட்டணி வச்சுக்கிறது. ஸோ அவங்களோட சேர்ந்து இப்போ அவர் அங்கே இருக்கார். இந்த பேட்டில் வாஸ் ஃபாட் ஆன் October 22, 1764 அட் பக்சர், அ ஸ்மால் ஃபோர்ட்டிஃபைட் டவுன். ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்னா நம்ம அந்த இதை சுற்றி சிவர் பெருசாக சிவர்கள் ஏற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபோர்ட்டிஃபைடு டவுன்ன்றது. கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து பக்சர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அந்த சின்ன அந்த டவுனில் October 22, 1764 போர் வந்து செய்கிறாங்க. வித்தின் த டெரிட்டரி ஆஃப் பீகார். பீகாருக்குள்ளே தான் இந்த பக்சர் அப்படிங்கிற இடம் இருக்குது. லொக்கேட்டட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் தி கேஞ்சஸ் ரிவர் அபவுட் 130 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் ஆஃப் பாட்னா. பாட்னாலேருந்து 130 கிலோமீட்டர் வெஸ்ட் பக்கமாக வந்தால் இந்த ரிவர், கங்கை நதியுடைய அந்த ஆத்தங்கரையில் தான் வந்து இந்த பக்சர் அப்படிங்கிற இடம் வந்து இருக்குது. இட் வாஸ் அ டெசிசிவ் விக்ட்ரி ஃபார் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இப்போ இதுலேயும் இந்த பேட்டில் ஆஃப் பக்சர்லேயும் யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஜெயிச்சிச்சு. சுஜாவுத்தௌலா, ஷா ஆலம் அண்ட் மிர் குவாசிம் வெர் டிஃபிட்டட் பை ஜெனரல் ஹெக்டர் முன்ரோ. இந்த போர் நடக்கும்போது ஒரு பக்கம் சிராஜுத்தௌலா, ஷா ஆலம், மிர் குவாசிம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதில் தலைமை தாங்கினது யாருன்னா ஹெக்டர் முன்ரோ அப்படிங்கிற ஒரு ஜெனரல் வந்து தலைமை தாங்கும் போது இந்த போரில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜெயிக்குது. மிர் ஜாஃபர் வாஸ் அகெயின் பிளேஸ்ட் ஆன் த ட்ரோன். இப்போது மிர் ஜாஃபர் அப்படிங்கிறவரை மறுபடியும் ராஜாவாக ஆக்குறாங்க, நவாபா ஆக்குறாங்க. ஆன் மிர் ஜாஃபர்ஸ் டெத் ஹிஸ் சன் நிசாம்-உத்-தௌலா வாஸ் பிளேஸ்ட் ஆன் தி த்ரோன் அண்ட் சைன்ட் அலகாபாத் ட்ரீட்டி ஆன் 20th February 1765. ஸோ மிர் ஜாஃபர் வந்து ஒரு காலகட்டத்தில் இறந்துடுறாரு. இறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகன் மிர் ஜாஃபருடைய மகனான நிசாம்-உத்-தௌலா அப்படிங்கிறவரை அடுத்த பதவியில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும் போது ட்ரீட்டி, அலகாபாத் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு இதை வந்து சைன் பண்ணுறாங்க, ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தோட பேர் வந்து அலகாபாத் ட்ரீட்டி. 20 February 1765 அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நவாப். பை விச் த நவாப் ஹேட் to disband most of his army and to administer Bengal through a deputy subedar nominated by the company. இந்த அலகாபாத் ட்ரீட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தனக்குன்னு ஒரு ஆர்மி வச்சுருக்கோம் இல்லையா நவாப், அந்த ராஜாக்குன்னு ஒரு படைகள் வந்து வச்சுருப்பாங்களா, அது மொத்தத்தையுமே பேன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுவுமே அவங்க வச்சுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த ஆட்சியை வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா டெப்புட்டி சுபேதார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிக்குவாங்க. அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த பெங்கால் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அலகாபாத் ட்ரீட்டி. அந்த அலகாபாத் ஒப்பந்தம் போட்டாங்களே, இதுதான் வந்து அந்த ட்ரீட்டி. ராபர்ட் கிளைவ் கன்க்ளூடட் 2 separate treaties with சிராஜ்-உத்-தௌலா அண்ட் ஷா ஆலம் II. தனித்தனியாகவும் 2 ஒப்பந்தங்களும் போட்டுக்கிட்டாங்க. ஒன்று வந்து சுஜா-உத்-தௌலா கிட்டேயும், இன்னொன்று வந்து ஷா ஆலம் II கிட்டேயும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால். இப்போ என்ன ஆச்சு, 2 பேர் சேர்ந்து பெங்காலை ஆட்சி செய்கிற மாதிரி டியூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா நவாபும் ஆட்சி செய்வார், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த இது வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே சிராஜ்-உத்-தௌலா கிட்டேயும் தனியாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, ஷா ஆலம் II கிட்டேயும் தனியாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. 2 வகையான கவர்மெண்ட் வந்து இப்போது பெங்காலில் ஆரம்பிச்சிடுச்சு.